சட்டி இந்த கிழி கிழிக்கிறாள் அவ எந்த ஊருக்கு ஆரியா இருப்பாட்டி? ஏன் சாமி நம்மளை விட தாண்டின வாயெல்லாம் இருக்கிறா. ஏன் சாமியோ எனக்கு வர்ற அம்மா சாமி எனக்கு கொஞ்சம் கூட தேவைச்சு போய் நின்றுட்டேன்றேன். ஒன்று கூட சொல்ல மனசு வரலட்டி வாயும் வரல. அப்படியே அதிர்ச்சியில் தானே அவள் பேசினது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னாடி இது ஊர் உலகத்தில் இப்படியெல்லாம் இருப்பாளுகளாட்டி எனக்கு மூச்சு விடாமல் பேசுகிறாள. எப்படிட்டு அப்படி பேச முடியும்? ஐயா ஐயா பெரிய லம்பாடி லுங்கியா இருக்காட்டியவ. என்னமோ நம்ம முக்கியமான இடத்துக்கு போகிறதால எதுவும் பேச முடியல. அவள் பேசுறதுக்கெல்லாம் டாட்டானு நம்மளால என்ன பதிலாக சொல்ல முடியுது? நம்ம வேற எவகிட்டாவது சண்டை வாங்குறதா இருந்தாலும் யோசிச்சு கொண்டு பேசுவோம். ஆனால் இவ பேசுறத பார்த்தா என்னடி இப்படி பேசுகிறாள? ஐயா ஐயா எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஒரு நிமிஷம் அப்படியே தபிச்சு போயிட்டேன்டி நான். ஏட்டி ஏட்டி அவள் எதுக்கிட்டி அவகிட்ட அம்மா காசு பணம் கொட்டி கிடந்தாலும் ஊட்ட எதுக்கிட்டி உடைக்கிறா கட்டுறா உடைக்கிறா? என்ன பைத்தியமா இருப்பாளோ? ஏட்டி இவன் இத்தனை நாள் இந்த வருஷம் இந்த ஊரில் தான் இருந்திருக்கிறான்றது எனக்கு இப்போ தாண்டி தெரியுது. அப்போ அம்மா நல்லவளாவா உள்ளுக்குள்ளே இருந்தா? ஏட்டி சாயா சொல்லி என்னாடி இது வரைக்கும் இந்த ஊர் உலகத்தில் இந்த வீட்டில் எவ்வளோ இருக்கிறா என்னென்ன பண்ணுறாளுவோ யார் எத்தனை பேர் எத்தனை பிள்ளை எத்தனை மருமவ அத்தனை கதையும் நோட்டம் போட்டுவிட்டு வந்துடுவோம் நம்ம. இவளை இன்னைக்கு தானடி நான் பார்க்குறேன். புருஷங்காரன் சம்பாரிச்சு கொடுக்குற திமுரு பிள்ளை சம்பாரிச்சு கொடுக்குற திமுருல 2 கெடா பயலாம் பெற்றுச்சுல அதுக்குன்ற திமுருல ஆடுது இருக்கிற பொம்பளை. என்னாடி அது 100 இருந்தாலும் புதுசாக ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுவாங்க. இது என்னடி இது வருஷத்துக்கு வருஷம் வீட்டை உடச்சி கட்டுறது? அப்படி என்னடி மாடலு? வருஷத்துக்கு ஒரு மாடல் மாறினா அதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பா. அம்மா காசு பண்ண ஆளானப்பட்ட பில்கேட்ஸு டாட்டா கூட இப்படி பண்ண மாட்டாங்கடி. ஏ சாமி சரியான பொம்பளையா இருப்பா போல் இருக்கு. ஏ இந்த மாதிரி பொம்பளை நான் எங்கிட்ட பார்க்கல. அவளும் ஒரு ஆள்னு அவகிட்ட போய் நீ மன்றாடிக்கு நிற்கிறீ என்னாட்டி நீ? அவளாம் ஒரு பொம்பளை ஆட்டியாவ என்னம்மா அப்படி பேசுகிறா? உன் புருஷன் என்னடி அம்மா கீழ்த்தனமா பேசுகிறாள் அவ. ஆமாம் நான் தான் கேட்குறேன். அவள் நான் பேசுகிறாள உன் மாமியார்லேருந்து ஒன்னையிலேருந்து உன் புருஷன்லேருந்து உன் நாத்தனாரெல்லாம் இழுத்து வச்சு நீ யாருக்கும் எதுவும் செய்யலைன்னு பேசுகிறாள. இதை வேற ஒருத்தையாக இருந்தால் நம்ம விட்டுட்டு தேடுவோம் மாட்டி. எனக்கெல்லாம் செம்ம ஆத்திரம் வந்து வச்சு பார்த்துக்க. இது என்னடி இது எங்கே போன மாதிரியாத்த ஏமலை வந்து ஏறாத்தான கதையா பேசிட்டு நீ எனக்கெல்லாம் கோபம் செம்ம கோபம் தான் பார்த்துக்க. எப்படி அவள் நாத்தனாளுக்கு நீ செய்யவே இல்லைன்னு அவள் சொல்ல முடியும்? நம்மளாம் என்ன மாதிரி செஞ்சுட்டு கிடக்கிறோம்? இவளுக்கு நாத்தனாக்கத்தனா இருக்கா இல்லையா? அதான் இவளுக்குலாம் இருந்தா இவ்வளோ ஏன் இப்படி பேசுகிறாள் அடுத்த வீட்டு குடும்பத்தில்? எப்படி பேசுகிறா பரவ? இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது டீ. இவன் என் மைண்டில் ஓடுறது எல்லாம் முதல்ல டயானாவாக இருந்தா எதிரி இப்போ இந்த எடுபட்ட செரிக்கியாக தான் போட்டால. இவளை தான் நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது எனக்கு. என்ன மாதிரி பேசுகிறா? உனக்கு மவன் காது குத்தில் நடந்ததெல்லாம் ஒட்டுக்கிட்டு இருப்பாளோ இல்லை போகிற வரும் அதை தெருவில் போகிற வரவளை கூப்பிட்டு நின்று அவள் என்ன பண்ணுறா அவள் ஏது பண்ணுறா அவளுக்கு என்ன செஞ்சாங்க கொண்டாங்கன்னு எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பாளோ? இல்லை எப்படி எப்படி இப்படிலாம் தெரிய வந்திருக்கும் அவளுக்கு? ஒன்று அம்மா கழுவின்னு ஊத்துறாள. நீ என்னடி வாயில் எல்லாம் வருதுடி கணக்கு. அப்படியே நிற்கிறியட்டி நான் போகிற இடத்த போகிறேன் உன்கிட்ட பேச நேரம்லனே நீ சொல்கிற. அவள் ஒன்று கரிச்சு கழுவி கொட்டுறாள. சிச்சி இந்த மாதிரி பொம்பளை நான் எங்கிட்டுமே பார்க்கல. இப்போ சூளாய்கிட்ட போய் அவளையும் சேர்த்து தானே நம்ம கொடுக்கணும். அவள் பெரிய சேர்த்து குத்திவிட்டு வந்துடும் மட்டி. என்ன பேச்சு பேசா? நான் செவனோன்னு நின்று என்ன இழுத்து போட்டுக்கிட்டு நிற்கிறாளா? நான் என்னமோ நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஊர் உலகத்தெல்லாம் கெடுக்கிறோம். மையம் வந்துற பிள்ளி துணியை வச்சு எல்லாம் இங்கே எடுத்து குடிச்சு வரப்போறோம்னு சொல்கிறாள. நல்லா இருக்கு. நான் வந்து நின்று வேடிக்கை பார்க்க வந்ததுக்கா வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி பேசியிருக்கிறாவ. உன்னை இழுத்துட்டு போகலாம்னு வந்தாக்கா என்ன பேச்சு பேசுகிறா? அவளை சும்மா அதை உடத்துல பார்த்துக்க. நம்ம செயலாக இருந்தால் எத்தனை நேரம் அவளை கிழிச்சு கீழே போட்டு உப்பு வச்சு தச்சிருப்பா. நானும் போனா போய் தொலைது அப்படின்னு நான் கம்முன்னு போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கெல்லாம் ஏற்றுக்க முடியல சொல்லி. அந்த இடத்துல நம்ம பேசினோம்னா நமக்கு இருக்கிற வயசுக்கும் அவள் நம்மளை விட பெரிய கிளவியா இருப்பா அவளுக்கு. என்ன மாதிரி பேச்சு பேசிக்கிட்டு கிட்ட வர அடிக்கிற மாரி வரல. அடிச்சு விட்டு தொலைச்சு விட்டானா என்ன பண்ணுறது இருந்தாலும் நான் இப்போ பயந்துக்கிட்டு விடாந்துட்டேன். அவளாம் ஒரு ஆள் ஒன்று நீ இது பண்ணிக்கிட்டு கிடக்கிற பாரு. அவளாம் வந்துக்கா சரியான ஆள் தெரியுமா? நான் கல்யாணம் ஆகி 20 வருஷத்தில் அவளை நான் வெளியிலே பார்த்ததில்ல. ஆனால் அத்தனை பேர் இந்த ஊருக்காரிவ நம்பர் ஃபோன் நம்பர் அத்தனை பேரும் அவன் வச்சுருக்கிறாக்கா. எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம போய் பேசிக்கிட்டு கிடக்குறோம். ஆனால் அவள் நம்மளை விட கிரிமினலு. எல்லாருக்கிட்டையும் ஃபோனு நம்பரை வாங்கி அங்கே அவள் என்ன பண்ணுறா இங்கே இவ என்ன பண்ணுறா அவள் கூட ஓடி போயிட்டானா? இவ பொண்டாட்டி அவளை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாளா? என்னென்ன கதை தெரியுமா? எல்லாத்தையும் வீட்டில் இருந்துக்கிட்டே கேட்பாயக்கா. எங்கள் வீட்டு சேனலும் அவள் வீட்டு சேனலும் ஒரே இடத்துல தானே இருக்குது. நான் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு இந்த கிச்சனை ஓரத்தில் நின்றுக்கிட்டு சமைக்கிறேன்னு வச்சுக்க. ஐயோ கடவுளே இந்த மாதிரிலாம் பொம்பளை நம்ம எங்கிட்டுமே பார்த்துருக்க முடியாது பார்த்துக்க. அம்மா பேசுவாக்கா. கொஞ்சம் பேச்சே பேசுவா. ஐயோ ஊர் உலகத்தை எப்படி கெடுக்க
எடுக்கலாம், எப்படி குட்டிச்சவராக்கலான்னு எல்லா கதையும் அவளுக்கு தெரியும் பார்த்துக்க. நீன்றதோட அவளை யாருடி என்னடி பார்க்கவே இல்லைன்னு கேட்குற. ஊர் உலகத்தில் எல்லாம் 10 மணி மருமவளா? அப்பா இன்னும் வாயில் கையை வைப்பாளோ, வாயை பொழந்துக்கிட்டு. இவளை பற்றி எல்லா கதையும் தான் தெரியும் ஊர் உலகத்துக்கெல்லாம். பொல்லாத பொம்பளை எக்காவ நல்ல விலை கிடையாது. நான் என்னத்தை சொல்லுவோம், உனக்கு சொல்லியே புரிய வைக்க முடியாது. ஐயோ அவள் என்ன பண்ணிவிட்டா தெரியுமா? புருஷங்காரனை அடித்து துரத்தி விட்டா வெளிநாட்டுக்கு. நம்மளாம் போவாதீங்க வீட்டில் இருங்க, நானும் வேலைக்கு போகிறேன், கஷ்டமாக இருந்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாரித்து கடனை கட்டுவோம்னு சொல்லுவோம் இல்லத்தா. அவள் அப்படி கிடையாது பாரு. அவளாம் பயங்கரமான ஆளு எக்கா. நீ என்ன நினச்சிக்கிட்டு போய் யோசிக்கிற? ஐயோ அந்த ஆளை என்ன அடி, கொஞ்சம் நெஞ்சம் அடி இல்லை பார்த்துக்க. போடா இங்கிட்ட இருந்து போடா. போய் நல்லா சம்பாரிச்சு கூடுறா. எதுக்குடா வீட்டில் உட்காந்துக்கிட்டு தண்டைச்சோறு திங்கிற? இத்தனை வருஷம் சம்பாரிச்சு போட்டேன்னு டீ, எதுக்குடி திரும்பவும் என்னை வெளிநாட்டுக்கே துரத்துறாங்க? போனால் நல்ல சோறு கிடைக்க மாட்டேங்குது, உங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியலட்டின்னு அந்த ஆளை கத்துறான் கவுன்னு. இந்த கிறுக்கச்சிருக்கிறாள. ஏடா உனக்கு பணத்தை தவிர வேறு என்னடா உனக்கு இருக்குது? பணத்தை சம்பாதிக்கிற வேலையை தவிர உனக்கு என்ன வேலை இருக்குது? ஒழுங்கா நீ வேலைக்கு போறியா இல்லை நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவட்டான்னு கேட்கட்டா எக்கா. எனக்கா ஐயோ இது என்னாடி இது பொம்பளை இது இம்மா மோசமாக பேசுகிறாள. புருஷங்காரங்கிட்டே இந்த மாதிரி பேச்சு பேசுகிறாள. இவளை எந்த ஊருக்காரியா இருப்பா? எனக்கு அன்னைக்கே அந்த சந்தேகம் பார்த்துக்க. அப்புறம் 2 நாள் கழித்து நான் பார்க்குறேன் அந்த ஆளை எப்போ காரில் ஏற்றிக்கிட்டு நேராக கொண்டு போய் திருச்சி ஏர்போர்ட்டில் விட்டு அப்புறம் அந்த ஆள் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அந்தமாரி கதை பண்ணி வைக்கிறா அவ. ஏன் இம்மா கதைக்கு போகிற? அவனும் ஒரு 2 பேர் இருக்கிறானுவளே. அவனும் 2 பேரும் அடிக்கடி வேலைக்கு போய் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு விட்டா. அங்கே எங்கிட்டாவது வேலை செய்கிறீங்களா, அங்கவே நீங்கள் ஹாஸ்டலில் தங்கிக்கிங்க, அப்போ தாண்டா காசு பணம் சம்பாதிக்க முடியும், இந்த வயசில் சம்பாதிக்காமல் வேறு எந்த வயசில் சம்பாதிப்பீங்க அப்படின்லாம் கேட்டு அந்த பயலோட வீட்டுக்கே வராத அளவுக்கு பண்ணிவிட்டாயக்கா. இப்போ அவ்வளவு பெரிய வீட்டில் இந்த பொம்பளை தான் இருக்கிறா. மாமியாக்காரி ஒருத்தி இருக்கிறாள் அந்த 10 மணியே அந்த அத்தை. ஆனால் நான் ரொம்ப தங்கமான அத்தை. நமக்கெல்லாம் அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது பாரு. இந்த மாதிரி ப்ராடுக்கும் 420க்கும் தானே இந்த மாதிரி மாமியார்வோ கிடைக்குது. என்னத்தை நான் சொல்கிறது? ஏக்கா நம்ம மாமியாராச்சும் நம்மளுக்கு கேள்வி கேட்கறது, உதைக்கிறது, திட்டுறது இந்த மாதிரி இருக்குது. அந்த பொம்பளை ஒன்று கூட பாவம் ஒன்று பேசாது. என்ன சொல்லும் மிஞ்சி போனால் ஏட்டி நான் போயிட்டு வாரண்டி, வேலைக்கு போயிட்டு வாரண்டி, நீ வீட்டுக்குள்ளேயே இருட்டி எங்கிட்டும் போவாதன்னு சொல்கிறதுக்கு அந்த பொம்பளை இழுத்து போட்டு அட்டின்னு அடித்தான்னா நான் எங்கிட்டு போனேன், எங்கே வந்தேன், நீ பார்த்த என்னை அப்படி சொல்கிறேன், ஒரு வார்த்தை சொல்ல பத்தல எக்கா. அம்மா பேச்சு போட்டு அட்டின்னு அடிச்சு கிடாசுறா. அவள் இருக்கிற திமிருக்கு நம்ம மாமியாரை ஒழுங்காக பார்க்கலையா, நான் நாத்தனாரை ஒழுங்காக பார்க்கலையா, என் புருஷனை எப்படி தண்ணி தெளிச்சு விட்டானா, என் கூட ஓடி போயிட்டானா, என்னென்ன கதை பேசுகிறா. அவளை நான் சும்மா விடுறதுக்கு இல்லை பாரு. அப்படியாடி? ஐயோ எனக்கெல்லாம் என் புள்ள வெளிநாட்டில் கிடக்கத்தே தாங்க முடியலையே. இவெல்லாம் பெத்த புள்ளிவலையே கொண்டு போய் வேலை செஞ்சு பணத்தை மட்டும் வீட்டுக்கு அனுப்புங்கடா, நீங்கள் வராதிங்கன்றால இது எடுப்பட்டவளை என்னடி பண்ணுறது? ஏச்சி சொரண கட்டவ இப்படி இருக்கிறாளத்தா. என்னமோ இவ மூஞ்சி என்ன வரைக்கும் நான் பார்த்ததில்ல டீ. இவளை போயிட்டு இனி இவளை சும்மா விடுறதுல பாரு. செவனு என்ன எழுத்து போட்டுக்கிட்டு அம்மா பேச்சு பேசுறா. ஒன்னே அம்மா பேச்சு பேசுறக்க பாருட்டி சொல்லி நம்ம டயனாவை தாக்குறோமோ இல்லை, இவளை தாக்கியே ஆகணும் பாரு. இவளை ஒரு ஆள் நல்ல மாமியாருக்கு எப்படி வந்து அமைது பாரு. நமக்கெல்லாம் மாமியார் லட்சணத்தை பாரு. அதான் சொல்கிறேனே, ஓடி உழைச்சாலும் ஒட்டுறதான் ஒட்டுன்றாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா தலையெழுத்தும். சரி ரைட்டு. ஏட்டி என்னடி இது செயலா இன்னும் காணும்? எம்ம நேரம் ஆகுது. நம்ம போகிற இடத்த போய் நேரமாக வரது இல்லையா? இவெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தொந்தரவாக இருக்குது. நானும் வரேன் எக்கா. என் புருஷன் குடிக்காத அளவுக்கு என்னம்மா கயிறு கட்டாங்களா, அந்த கயிறை வாங்கிட்டு வந்து தூங்க கூட கட்டி போடலான்னு பார்க்குறதுனால அப்போ என்ன சொரணை இருந்தால் சீக்கிரம் வரது இல்லையாட்டி அங்கே அவள் சீக்கிரம் மூடிவிட்டு எங்காவது கிளம்பி போயிடுவான். ஏதாவது வாங்கணும் கொள்ளணும்ட்டு நம்ம என்ன தான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல. இவ்வளோட்ட மாட்டிக்கிட்டு பெரிய ராவடியாக இருக்குது டி. என் புருஷங்காரனுக்கு தெரிஞ்சு எனக்கு கிழிச்சு கீழே போட்டுருவார். என்னத்தை நான் சொல்கிறது? யாட்டி நீ இப்படி மைய மந்திரம் வைக்கிற வீட்டை விடா தேடி போகிறத உனக்கு வேலையாட்டி, இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், இதுக்கு தான் நான் வந்து வேலைக்கு போகிறேன், உங்களாம் வீட்டில் உட்கார வச்சுட்டுன்னு கேட்பாரு. என்னதான் என்ன பண்ண சொல்கிறாளோன்னு தெரியலட்டி. நீயே சொல்லு. அந்த எருமை மாடு இப்போ என்னத்தை நான் சொல்கிறது, இத்தனை நேரம் வந்திருக்கிறது இல்லை, ஏற்கனவே மணி 10 ஆயிடுச்சுட்டி. 10:30 மணிக்கு மேலே ராவு காலம் ஆரம்பிக்க போகுது. இப்போ இவ வரலன்னா பெரிய தலைவலி ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறது? ஏட்டி சயா ஒரு வேளை சாயங்காலமாக இந்த சயாலை இழுத்துக்கிட்டு போக மாட்டி சொல்லிட்டி. முன்னாடி அவள் இத்தனை நேரம் கிளம்பிருப்பாடி. 10:30 ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தாண்டி இருக்குது.
அட என்ன தண்ணி ஒரு ஆள் சாயங்காலம் போகலான்றிய காலையில் போனால் தான் பவர் பார்த்துக்க. மாரியம்மெல்லாம் காலையில் தான் நல்ல அருள்வாக்கு கொடுப்பா. நீ என்னக்கா பைத்தியம் மட்டும் பேசுகிற? அந்த கிறுக்கச்சி வந்தால் வரட்டும், வரல நான் போட்டு வா, நம்ம போயிடுவோம். முதல்ல இப்போ என் புருஷனுக்கு வைக்கிறனோ இந்த டயானாக்கு வைக்கிறனோ இல்லையா, இந்த ஏகவல்லிக்கு வச்சு ஆகணும் பார்த்துக்க. என்ன பேச்சு பேசுகிற? அதெல்லாம் காதில் வாங்கிட்டு சொர்ணக்கட்டத்தனமாக கிடக்க சொல்கிறேன் நீ ஒரு ஆள் தனின்னு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு அந்த அளவுக்கு கொலவெறியில் நிற்கிறேன். கொலவெறியில் என் நாத்தனா கூட சேர்ந்து எனக்கு அவளை உறவாட சொல்கிறா என்னைய. ஏற்கனவே அவளை எப்படா வெட்டி விட்றதுன்னு வெட்டி விட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறான். வந்தானா வீட்டில் செத்த நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டான் மக்க மனுஷால. அவள் கூட சேர்ந்துக்கிட்டு நான் குடும்பம் பண்ணணுமா? இவ சொல்கிற இவள் லட்சணத்துக்கு மாமியாரை ஒழுங்காக வச்சு படைக்க தெரியாத மாடு என்ன சொல்கிறா? எக்கா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வர்ற நான் இங்கே கடை நான் போயிட்டு வரத்தா. அவள் நின்று சேர்ந்து வாங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? அவளுக்கு நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ இரு. என்னை என்ன மாதிரி அசிங்கப்பட்டு நிற்கிறனோ நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற. இனிலாம் ஒரு நிமிஷம் நான் நிற்க முடியாது பார்த்துக்க. நான் எத்தனை மணிக்கு சீக்கிரம் கிளம்பணும் என்னை என்ன எழிவாக பேசினவளையே எதுவும் பேச வேணாம், வந்து பேசிக்கோம்னு கிளம்பி வாரேன். இவளுக்கு என்ன கேடு வந்து கிடக்கு? இல்லை ஒரு போனை போட்டு சீக்கிரம் கூப்பிடுத்தாரின்னு நேரம் ஆகி போகுது. இருட்டி போன பண்ணுறான். என்ன ரிங்கு போகுது, போனை எடுக்க மாட்டேன். எங்கே தான் இருந்து தொலைகிறான்னு தெரியலையா? ஐயோ கடவுளை ஏட்டியா எம்ம நேரமா நாங்கள் நிற்கிறோம். என்னடி நின்று பண்ணி வேலை பண்ணிட்டு இருக்கிற? சீக்கிரம் வாட்டி. இங்கே எம்மா பிரச்சனை நடக்குது. இவன் என்ன எங்கே போய் தொலைச்சியோ தெரியல. ஏட்டியா என்னது? லலிதா கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன பேசுகிற? முக்கியமான கதை வந்து பேசிக்கலாம் வா. அந்த அக்காலும் வரன்றாளா? சரி அவளை இழுத்துட்டு வா முதல்ல. சீக்கிரம் வாட்டி போவனே ஆயிப்போச்சு. பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. என்னமோ எதுவாக இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் வாங்க. அடிச்சத்த இவ வர என்னை பிடிச்சி தொந்தரவு கடிச்சு துப்பிடு வாப்படுறதுன்னு சொல்லி அவளுக்கு இருக்கிற பிரச்சனை அவளுக்கு தான் தெரியும். உங்களுக்கா தெரியுது? என்ன மாதிரி காலையில் 7:30 ராவெல்லாம் மாறி எங்களை பிடிச்சி மாறி விட்டா அந்த ஏகவள்ளி. அவளை கிழிச்சு கீழே போடுறதுக்கு தான் நாங்கள் சீக்கிரம் போகிற சூழாய்க்கிறேன். நீ வரியா வரலையா? இல்லை நாங்கள் முன்னாடி கிளம்ப பண்ணிட்டு வையா. வராலாண்டி இருடி இவ வர என்னை முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். என்னது? ஐயோ என்னடி சொல்கிற? அப்படி ஆயிடுமா? அப்படி நம்ம என்னடி தப்பாடி பண்ண போகிறோம்? நம்ம என்ன ஊர் உலகத்தெல்லாம் கெடுக்க போகிறோம்? நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாதா? இது நடி இது வம்பா போச்சு. சரி பாரு. சரி வா நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம் வா. இவகிட்ட சொன்னால் நம்ம மைத்த ஆஞ்சுக்குவா. என்னத்த நான் சொல்கிறது? ஏட்டியா சொல்லி நம்ம அங்கே போனோம்டா அவன் நமக்கு மைய வச்சு விடுவாளான்ட்டி. சும்மா வர சொல்லி காசு பறிக்க. என்னடி பண்ணுறது? லலிதா சொன்னாலாம் நம்ம சையாக்கிட்ட. அதனால சையா முழு கதையும் கேட்டுக்கிட்டு வார எக்கா போவோம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாள. என்னடி பண்ணுறது? ஒரு ஆள் பத்துக்க அவளுக்கு வர விருப்பம் இல்லைன்னா வர வேணாம் பாரு. எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் எனக்கு தெரியும். என் புருஷன் எப்படி யார்ட்டையாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஓடி போயிட்டாக்கா என்ன பண்ணுறது? நான் என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் நடுத்தரில் நிற்கிறத. 2வது இந்த ஏகவல்லிக்கு வைக்கணும் ஆப்பு. 3வது அந்த டயானாக்கு வைக்கணும் ஆப்பு. நீ வந்தா வரலன்னா போ. காஜு பண்ண அழிஞ்சா போதும். நம்ம பேசுகிற பேச்சு புருஷன் முக்கியமா இல்லை நமக்கு மான மரியாதை முக்கியமா இல்லை பணம் காசு முக்கியமா? நீ சொல்ல பார்ப்பான். பேசுதா பேச்சு. நீ வேணா பொறுமையாக வாயக்கா நான் போகிறேன். என்ன பண்ணுறது? நான் தனியாகவே போகணும்னு இருக்கு என் தலையெழுத்தில். நீங்களாம் எனக்கு இருந்து எல்லாமும் நல்லது கெட்டது செய்வீங்கன்னு பார்த்தேன். ஆனால் ஒன்று கூட நடக்கலை. நீங்களாம் எனக்கு எப்போ துணையாக வருவீங்க? வரமாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் உங்கள் பணங்காசு முக்கியமாக போச்சு. எனக்கு என் வாழ்க்கை முக்கியமாக போச்சு. என் வாழ்க்கை எனக்கு முக்கியம்னா நான் போய் தானே ஆகணும். நான் போகிறேன். இருச்சு நானும் வரேன். என்னத்தையோ பேசி நம்மளுக்கு ஏதாவது ஒரு மண்டையை குழப்பி வச்சாரா இவ. இரு நான் வரேன். நீ ஒன்று கடுப்பாவதே. வர இரு கவலைப்படாத.